பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தொடர்ச்சியாக இந்த வாரம் நாம் தியானித்து கொண்டு வருகிற காரியம் 6 சாறு. தங்களுடைய பெயரில் கடைசி எழுத்து சார் என்று முடிகிற எழுத்து உள்ளவர்களை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். நேற்றைய தினத்திலே எலெயாசார் என்கிற ஆரோனுடைய குமாரனை பற்றி நாம் தியானித்தோம். இன்னொரு எலெயாசார் இருக்கிறார். அவர் யார் என்பதை நம்ம வருநாட்களில் பார்க்கலாம். இன்றைக்கு இன்னொரு சாரை உங்களுக்கு சொல்லித்தரேன். இவருடைய பெயரை வாசிக்கிறேன் பாருங்க. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் பெல்ஷாத்சார். தானியேல் 5:1. பெல்ஷாத்சார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சை ரசம் குடித்தான். யாரு? பெல்ஷாத்சார். இந்த ஷார் நல்லா கவனிங்க. 6 ஷார்ல ஷார் அப்படின்னு சொன்னேன். 3வது ஷார் யாருன்னா பெல்ஷாத்சார். யாருன்னா நேபுகாத் நேச்சாருடைய பையன். ஏன்னா நேபுகாத் நேச்சாரை நம்ம பார்க்கணும். ஏன்னா நேபுகாத் நேச்சார், சரிங்களா? பெல்ஷாத்சார், பெல்தே சாத்சார், சார் சார் என்று அவங்க பேர் வரும். இப்போ ரொம்ப எளிமையா இந்த பெல்ஷாத்சார் எப்படி பெல்ஷாத்சார் யாருன்னா பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருடைய மகன். இவனை குறித்து நமக்கு நன்கு தெரியும். ஆனால் ஒரு முக்கியமான செய்தி ஒன்று நமக்கு இருக்கிறது. இந்த பெல்ஷாத்சார் தன்னுடைய மனைவிகள் வைப்பாட்டிகள் எல்லாரோடும் சேர்ந்து திராட்சரசமும் மதுவும் குடித்து, அதுவும் எருசலேமிலிருந்து கொண்டு வரப்பட்ட கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள பாத்திரங்களில் மதுவை குடித்து மரமும் மண்ணும் கல்லுமான தேவர்களை புகழ்ந்தான். அப்பொழுது ஒரு கையுறுப்பு அனுப்பப்பட்டு எழுதப்பட்டது. மேனே மேனே தெக்கேல் உப்பார்சின் என்று எழுதப்பட்டது. இது நமக்கு தெரியும். அந்த எழுதப்பட்ட வார்த்தையில் ஒரு செய்தி இருக்கிறது. அது என்ன செய்தி தெரியுமா? நான் வாசிக்கிறேன் பாருங்க. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 5:27. தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய். நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய். நன்றாய் கவனிங்க. உங்களையும் என்னையும் கர்த்தர் நிறுத்து பார்த்தால் நாம் எவ்வளவு இருப்போம், எப்படி இருப்போம்? நம்முடைய பரிசுத்தம் எவ்வளவு? ஒரு பாட்டு உண்டு தெரியுமா? உன் ஜபம் எவ்வளவு, உன் ஒழுக்கம் எவ்வளவு. எப்படி? உன் ஜபம் எவ்வளவு, உன் ஒழுக்கம் எவ்வளவு? கர்த்தர் கணக்கு கேட்கிறார். நம்முடைய ஜபம் எவ்வளவு இருக்கு, நம்முடைய ஒழுக்கம் எவ்வளவு, நம்முடைய உண்மை எவ்வளவு, நம்முடைய பரிசுத்தம் எவ்வளவு என கர்த்தர் நிறுத்து பார்க்கிறார். இந்த பெல்ஷாத்சாரை பற்றி பைபிள் சொல்லுது. தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய். அப்போ 3வது ஒரு சார் என்கிற பெயர் உள்ள, அதாவது பெயரில் முடிவடைகிற ஒரு நபரை சொல்லுகிறேன். சார் என்கிற எழுத்தில் ஒரு பெயர் முடிவடைகிறது. நம்ம ஆரம்பத்திலிருந்து பார்த்துக்கிட்டே வரோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உங்களோடு என்னோடு பேசிக்கிட்டு வராரு. நேற்று பார்த்தோம் எலெயாசார் மற்றவர்கள் செய்த தவறான காரியத்துக்கு உடன்படாதவர், தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர், ஆசாரியனாக நியமிக்கப்பட்டவர், மோசையோடு கடைசி நாட்களில் பயணித்தவர், யோசுவாவோடு கடைசி வரை பயணித்தவர் எலெயாசார். நம்ம நேற்று பார்த்தோம். இன்னைக்கு பெல்ஷாத்சார் என்று சொல்லக்கூடிய பாபிலோனிய மன்னன் நேபுகாத் நேச்சாருடைய பையனை பார்க்கிறோம். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய். இப்போ நமக்கு சொல்லப்படுற செய்தி என்ன? உங்களையும் என்னையும் கர்த்தர் நிறுத்து பார்ப்பார். தெரியுமா? உங்களையும் என்னையும் கர்த்தர் நிறுத்து பார்த்தார்னா நம்ம ஜெபம் எவ்வளவு,
நம்ம ஒழுக்கம் எவ்வளவு, நம்ம பரிசுத்தம் எவ்வளவு, நம்ம உண்மை எவ்வளவுன்னு தெரியும். உதாரணமாக சொல்லட்டுமா, சில இடங்களில் விற்பனைக்காக ஆடு வளர்க்குறவங்க, விற்பனைக்காக முயல் வளர்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அப்பப்போ வெயிட் போடுவாங்க. வெயிட் ஏறி இருக்கா வெயிட் போடுவாங்க. ஏன், நம்மளை கூட ஹாஸ்பிட்டலுக்கு போனால் முதல்ல வெயிட் போட்டு பார்க்குறாங்க இல்லையா? இப்போ கர்த்தர் நம்முடைய ஜீவியத்தை எடை போடுறாரு. உங்களையும் என்னையும் கர்த்தர் நிறுத்து பார்த்து எடை போட்டு பார்த்தார்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க? உங்கள் ஒழுக்கம் எவ்வளவு இருக்கும், உங்கள் பரிசுத்தம், உங்கள் உண்மை, உங்கள் நேர்மை, உங்கள் நீதி, தேவனுக்கு பயப்படுற பயம் உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு? உங்களை கர்த்தர் நிறுத்து பார்ப்பார். ஒரு வசனம் படிக்கிறேன் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்கிறேன் பாருங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம், அழகான வார்த்தை, 21:2. மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறாராம். கர்த்தர் இருதயத்தை நிறுத்து பார்க்கிறார். உங்க இருதயத்தை கர்த்தர் நிறுத்து பார்க்கிறாரு. உங்க இருதயத்தை நிறுத்து பார்த்தார்னா உங்ககிட்ட அன்பு எவ்வளவு இருக்கு, தாழ்மை எவ்வளவு இருக்கு, என்ன இச்சை அடக்கம் எவ்வளவு இருக்கு, விசுவாசம் எவ்வளவு இருக்கு, உங்களை குறித்ததான நல்ல விஷயங்கள் எவ்வளவு இருக்குன்னு நிறுத்து பார்ப்பாரு. உங்களுக்குள்ள கெட்ட விஷயங்கள் எவ்வளவு இருக்குன்னு நிறுத்து பார்ப்பாரு. அப்ப நல்ல விஷயம் இருக்கான்னு நிறுத்து பார்த்தா அவர் சொல்லுவாரு, நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய். அப்ப பெல்ஷாத்சாருடைய நிலை என்ன? தராசிலே நிறுக்கப்பட்டு அவன் குறைய காணப்பட்டான். இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய இருதயத்தை கர்த்தர் நிறுத்து பார்க்கும்போது நாம் குறைய காணப்படக்கூடாது. அன்பு என்கிட்ட நிறைய இருக்கணும், பரிசுத்தம் என்கிட்ட நிறைய இருக்கணும், உண்மை என்கிட்ட நிறைய இருக்கணும், நேர்மை என்கிட்ட நிறைய இருக்கணும், தெய்வ பக்தி என்கிட்ட நிறைய இருக்கணும், தேவன் விரும்புகிற நற்காரியங்கள் என்கிட்ட நிறைய இருக்கணும். என்ன கர்த்தர் நிறுத்து பார்க்கும்போது நீ குறைய காணப்பட்டாய் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, நான் குறைய காணப்பட்டேன்னு தெரிஞ்சிச்சுன்னா, ஒருவேளை உங்களையும் என்னையும் கர்த்தர் நிறுத்து பார்க்கும்போது நாம் குறைய காணப்பட்டான்னா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நன்மை நம்மிடத்திலிருந்து பிடுங்கப்பட்டு இன்னொருத்தருக்கு கொடுக்கப்படும். எப்படிங்க? நமக்கு கொடுத்ததை பிடுங்கி இன்னொருத்தருக்கு கொடுப்பாரு. இந்த பெல்ஷாத்சார்ட்ட சொல்லுவார், உன்னுடைய ராஜ்யம் உன்னிடத்திலிருந்து பிடுங்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்படும். என்ன காரணம்? நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய். அப்ப இன்னைக்கு ஒரு சார சொல்றேன், பெல்ஷாத்சார் தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்பட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் கர்த்தர் நிறுத்து பார்த்தால் நாம் குறைய காணப்படாது, நிறைவுள்ளவர்களாய் பூரணமானவர்களாக கர்த்தர் விரும்புகிற சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்களாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். கர்த்தர் அதற்கு நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.